வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபீஸ் தான். ஸோ அது ரெசிபீஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ் பார்த்துருப்போம். வேர்க்கடலை பூரணம் வச்சு, எள்ளு பூரணம் வச்சு, அப்புறமா வந்து சிம்பிளாக ஒரு தாளிசம் போட்டு தாளித்த கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் ஒரு வேரியேஷனுக்காக டிஃப்ரெண்ட் பூரணம் வச்சு எப்படி பண்ணலாம், அப்புறமா அந்த கொழுக்கட்டை வந்து மீதமாயிடுச்சுன்னா அதாவது லெஃப்ட் ஓவர் கொழுக்கட்டைஸ் வச்சு என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிம்பிள் தாளித்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்து எப்படி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டையாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். சாக்லேட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது வந்து அரிசி மாவு. பச்சரிசி மாவை வந்து ஒரு 2 hours ஊற வச்சு 1 hour ஃபேன் காற்றுல நல்லா உலர்த்திட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் மிஷினில் கொடுத்து. உள்ள பூர்ணத்துக்கு வந்து எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் மாவுக்கு தேவையான அளவு, தண்ணி மாவு பாயில் பண்ணுறதுக்கு, வெல்லம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், கோகோ பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சும்மா கையில் தொடுறதுக்கு எண்ணெய். ஸோ இவ்வளோதான் இதோட ரெசிபீஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட பூர்ணத்துக்கான ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே பேனில் கொழுக்கட்டை மாவு பாயில் பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன எள்ளு உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் எள்ளும் வந்து கிராக்கில் ஆகணும். நம்ம கடுகு பொரியிற மாதிரி வெடிக்கும். இது வெடித்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரோஸ்ட் ஆனால் ஒரு நல்ல ஸ்மெல் வரும், அதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதைன்றது இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு எப்படி சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி இதுவும் ஒரு சீட் தான். இதில் நிறைய ஒமேகா 3 இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்தி. அதனால் எள்ளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்காக எள்ளோட ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் அதை நீங்கள் போட்டுக்கலாம், அதை வேணான்னா நீங்கள் எடுத்துடலாம். நிறைய ஃபைபர் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் நிறைய வாட்டர் அப்சார்ப் பண்ணுற குவாலிட்டி இருக்குது. ஸோ அது ரொம்ப ஹெல்தி நமக்கு. ஸோ எள்ளும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் கிராக்கில் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பொங்கி கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு நார்மல் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் இங்கே ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம 1/2 கப் மாவு போடணும், 1/2 to 1/4 கப் அளவுக்கு. ஸோ இந்த டைமில் இந்த மாவுக்கு தேவையான சால்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மாவில் சால்ட் போட்டால் தான் வந்து கொழுக்கட்டை பூர்ணத்தில் டேஸ்ட் இருக்கும். பட் கொழுக்கட்டை மாவில் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சால்ட் மிக்ஸ் ஆனதும் நம்ம இந்த பாயில் ஆகிற தண்ணியில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கணும். கொஞ்சம் மாவு வந்து லூஸாக இருக்கணும், பிசு பிசுன்னு இருக்கணும். நீங்கள் ஏன்னா அது ஆறுறதுக்குள்ளே அது நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இது கூடவே மற்ற மாதிரி வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லை அதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம் ஸ்வீட்னஸ் பொறுத்து. ஸோ இது கூடவே கோகோ பவுடர், நீங்கள் வந்து கோகோ பவுடர் கிடைச்சா கோகோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரிங்கிங் சாக்லேட் சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட் மில்க் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கோகோ பவுடர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கசக்கும். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். இது வந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ரஃப்பான ஒரு பவுடராக இருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போது நான் எள்ளு, கொக்கோ பவுடர் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 3த்தையும் வந்து ஒரு கோர்ஸான பவுடர் பண்ணிட்டேன். வெல்லமும் பவுடர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பூரணம். மாவு ஆறிடுச்சு. நான் எடுத்து கொஞ்சமாக தட்டில் நீட் பண்ணி வச்சுருக்கேன், அது சூடு ஆறணுன்றதுக்காக. ஸோ உங்களுக்கு மாவோட பதம் தெரியணும் அப்படின்னா மாவை எடுத்து நீங்கள் பிரேக் பண்ணி பார்க்கணும். அது வந்து பிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா அது கரெக்டான பதம். பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் எப்போவுமே கொழுக்கட்டை மாவை நீங்கள் திரிச்சிட்டு வந்து அன்றைக்கே யூஸ் பண்ணணும், இல்லை ப்ரையராக நீங்கள் திரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மாவு எந்த அளவுக்கு மாய்ஸ்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். மாவு எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கோ அந்தளவுக்கு முறுக்கு மற்ற ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கிறிஸ்பியாக வரும். ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸோ இப்போ மாவு பார்த்தாலே தெரியும், பிரேக் ஆகாமல் ஒரு கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது ப்ளையபிளாக இருக்குது, பிசைகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு குட்டி குட்டி போர்ஷன்ஸ் எடுத்து
நான் வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஸோ நான் மாவு குட்டி குட்டி ஷீட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷீட்ஸ்குள்ளே நம்ம ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ நம்மளோட பூரணம் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளே வச்சுடுங்க. இது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் டைப்லாம் இல்லை, உங்களுக்கு எப்படி என்ன ஃபோல்டிங் வருதோ நீங்கள் அந்த ஃபோல்டிங் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எப்படி நம்ம நார்மல் ஒரு பூர்ண கொழுக்கட்டை ஒரு மோதக் ஷேப் கொடுப்போமோ அந்த ஷேப் தான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு சாக்லேட் கொழுக்கட்டை ரெசிபி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மஷ்ரூம் கார்ன் அண்ட் சீஸ் ஃபில்லிங் வச்ச ஒரு கொழுக்கட்டை. அண்ட் அந்த கொழுக்கட்டையை வச்சு இன்னொரு டிஷ்ஷும் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி க்ரில் பண்ணலாம், ஒரு தந்தூரி மேரினேஷன் கொடுத்து ஒரு தந்தூரி கொழுக்கட்டை இல்லை ஒரு க்ரில் கொழுக்கட்டை மாதிரி அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட மஷ்ரூம் சீஸ் அண்ட் கார்ன் ஃபில்லிங் வச்ச ஒரு கொழுக்கட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து மஷ்ரூம், வெங்காயம், பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அண்ட் கார்ன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா. இந்த வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். என்னோடய சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸில் நான் இது எடுத்திருக்கேன். ஏன்னா அது கூடவே பெப்பர், சீசனிங்க்கு சால்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீஸ் எடுத்திருக்கேன், அண்ட் இது வந்து மஸ்டர்ட் ஆயில். இது வந்து மேரினேஷனுக்கு நான் சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்லிங் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ணி அதை வந்து ஒரு தந்தூரி மேரினேஷன் போட்டு ஒரு க்ரில் கொழுக்கட்டை மாதிரி எப்படி பண்ணலாம், தந்தூரி க்ரில் கொழுக்கட்டை மாதிரி எப்படி பண்ணலான்னு சொன்னதுக்கு மஸ்டர்ட் ஆயில். அண்ட் இதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். அண்ட் ஹங்கர்ட்னு சொல்லுவாங்க, தயிரை வந்து ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை ஒரு வடிகட்டிலையோ போட்டு ஒரு 1 hour வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா கெட்டியாக தயிர் கிடைக்கும் நமக்கு, தண்ணியெல்லாம் போயிட்டு அந்த தயிர். அண்ட் சில மசாலாஸ் வச்சுருக்கேன் இங்கே, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அண்ட் கொஞ்சமாக வந்து வெந்தயக்கீரை, உலர்ந்த வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு அந்த ஆயிலில் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டு அது கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட பூண்டு வதங்கிடுச்சு. பின்னாடியே பச்சை மிளகாய், வெங்காயம். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக் டிஷ் மாதிரியும் பண்ணி தரலாம். கொழுக்கட்டை மாவு வீட்டில் திரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தால் எப்போ வேணுமோ உங்களுக்கு இது ஒரு ஸ்நாக் டிஷ் மாதிரி பண்ணியும் கொடுக்கலாம். வதங்கிடுச்சு. கார்னும் மஷ்ரூம்ஸையும் போட்டுடலாம். கார்ன் அண்ட் மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ப்ராபப்ளி ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே குக் ஆகாது. அதுக்கு தேவையான சால்ட் அண்ட் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பெப்பர். நான் சீஸ் போட போகிறேன், மோஜரேலா சீஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் மஷ்ரூம் போட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மஷ்ரூம் கார்ன் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் வதங்கிடுச்சு, நான் சொன்ன மாதிரி 1-2 மினிட்ஸில் வதங்கிடும். ஸோ இது ஆறுனதும் சீஸ் போட்டுடலாம். நான் இன்றைக்கி மோஜரேலா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் தகுந்தாப்பில் நீங்கள் சால்ட் போடுறது பெட்டர். ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட கொழுக்கட்டைக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். எப்படி நம்ம சாக்லேட் கொழுக்கட்டை ஃபில் பண்ணமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம், சீஸ் அண்ட் கார்ன் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதோட ஃபில்லிங் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஒன்றா ஸ்டீம் பண்ணலாம். ஸோ தனியாக வச்சுட்டு இதை இன்கேஸ் இது மீதம் ஆகிடுச்சு இல்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இதுக்கு ஒரு மேரினேஷன் கொடுத்து ஒரு தந்தூரி கொழுக்கட்டை மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது எப்படின்றத பார்க்கலாம், அதுக்கான மேரினேஷன் எப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.